ஆண்டவரின் திருமுழுக்கு விழா. காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களா அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவன் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதியில் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தின் மாசாவை செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமூட்டு, நான் அழிக்கும் நிலைப்பாட்டு நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். வாருங்கள், தந்தை பூரிப்படைந்த அன்பார்ந்த மகன் கிறிஸ்துவை போற்றுவோம். பாசுரம். அருள் அன்பார்ந்த மீட்பர் இயேசு அவனியில் அனைவரின் ஒளியாவார். இறைவனின் மக்கள் அனைவருமே இனிது இன்னிசை பாடிடுக. இப்புவியில் உடலுடன் வாழ்ந்த இயேசு 30 ஆண்டுகள் முடிந்த பின்னர் அப்பழுக்கில்லா தமது திருமுழுக்கை தப்பாமல் அன்றே பெற விளைந்தார். திருமுழுக்குதனை அவருக்கு அளித்திட அருள் பெற்ற யோவான் அஞ்சினாரே. அகிலோர் பாவக்கரைகள் அனைத்தும் அகற்றிட வல்லவர் அவரென்றறிந்தார். தந்தையின் குரல் இதோ விண்ணினின்று, என் மைந்தர் இவரே என்று ஒலிக்க, விண்ணக கொடைகளை அளிக்கும் ஆவியார் திண்ணிய ஆற்றலை பொழிந்து அருளினார். கிறிஸ்துவே, உம்மை இறைஞ்சுகின்றோம். எம்மை இன்றே காத்தருள்வீரே. எம்மனம் ஒளி பெற்றிடவே செம்மை வாழ்வு எமக்களிப்பீரே. கிறிஸ்துவே, வழியும் உண்மையும் நீரே. நிறைபுகழ் உமக்கே உரித்தாகுக. அன்புடை தந்தையும் ஆவியாருமே அறிவித்தனர் உம் மாண்பை எமக்கே. ஆமேன். படைவீரன் அரசனுக்கும் ஊழியன் தன் தலைவனுக்கும் யோவான் நம் மீட்பருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றார். யோர்தான் ஆற்றில் தண்ணீர் வியப்பில் ஆழ்ந்தது. புறா ஓர் அடையாளமாக தோன்றுகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று தந்தையின் குரல் ஒலிக்கின்றது. படைவீரன் அரசனுக்கும் ஊழியன் தன் தலைவனுக்கும் யோவான் தன் மீட்பருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றார். யோர்தான் ஆற்றில் தண்ணீர் வியப்பில் ஆழ்ந்தது. புறா ஒரு அடையாளமாக தோன்றுகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று தந்தையின் குரல் ஒலிக்கின்றது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. படைவீரன் அரசனுக்கும் ஊழியன் தன் தலைவனுக்கும் யோவான் நம் மீட்பருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றார். யோர்தான் ஆற்றில் தண்ணீர் வியப்பில் ஆழ்ந்தது. புறா ஓர் அடையாளமாக தோன்றுகிறது.
இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று தந்தையின் குரல் ஒலிக்கின்றது. படைவீரன் அரசனுக்கும் ஊழியன் தன் தலைவனுக்கும் யோவான் நம் மீட்பருக்கும் திருமுழுக்கு கொடுக்கின்றார். யோர்தான் ஆற்றில் தண்ணீர் வியப்பில் ஆழ்ந்தது. புறா ஓர் அடையாளமாக தோன்றுகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று தந்தையின் குரல் ஒலிக்கின்றது. கிறிஸ்து பூ உலகில் தோன்றிய போது நீரூற்றுகள் புனிதமடைந்தன. மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் மகிழ்வோடு நீரை முகழ்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய கிறிஸ்து படைப்பு அனைத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார். கிறிஸ்து பூ உலகில் தோன்றிய போது நீரூற்றுகள் புனிதமடைந்தன. மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் மகிழ்வோடு நீரை முகந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய கிறிஸ்து படைப்பனைத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனின் நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளை பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காற்று விலங்குகளை கால்நடைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளவரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீ வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையும் தகுதி உள்ளவர். கிறிஸ்து பூ உலகில் தோன்றிய போது நீரூற்றுகள் புனிதமடைந்தன. மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழோடு நீரை முகந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய கிறிஸ்து படைப்பு அனைத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார். கிறிஸ்து பூ உலகில் தோன்றிய போது நீரூற்றுகள் புனிதமடைந்தன. மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் மகிழ்வோடு நீரை முகந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய கிறிஸ்து படைப்பனைத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார். தூய ஆவியாலும் நெருப்பினாலும் மனித குலத்தின் பாவங்களை அழித்தீர். நாங்கள் உம்மை கடவுளாகவும் மீட்பராகவும் புகழ்ந்து வணங்குகிறோம். தூய ஆவியாலும் நெருப்பினாலும் மனித குலத்தின் பாவங்களை அழித்தீர். நாங்கள் உம்மை கடவுளாகவும் மீட்பராகவும் புகழ்ந்து வணங்குகிறோம். புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள்.
உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. தூய ஆவியாலும் நெருப்பினாலும் மனித குலத்தின் பாவங்களை அழித்தீர். நாங்கள் உம்மை கடவுளாகவும் மீட்பராகவும் புகழ்ந்து வணங்குகிறோம். தூய ஆவியாலும் நெருப்பினாலும் மனித குலத்தின் பாவங்களை அழித்தீர். நாங்கள் உம்மை கடவுளாகவும் மீட்பராகவும் புகழ்ந்து வணங்குகிறோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இன்று நீர் வெளிப்படுத்தப்பட்டுள்ளீர். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரல் ஒளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். தெரிந்த நாளினை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டுவரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து பிரிந்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடேன். முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்து விட்டன, புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன். அவை தோன்றும் முன்பே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களை கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அன்பார்ந்த துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், பெருமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்டு இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளை என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். மனிதரிடையே பெரிதும் இகழப்பட்டவரும் நாடுகளிடையே வெறுத்து ஒதுக்கப்பட்டவரும் ஆட்சியாளர்களின் பணியாளருமானவருக்கு இஸ்ரேலின் மீட்பரும் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உண்மையுள்ள ஆண்டவரை முன்னிட்டும் உம்மை தேர்ந்து கொண்ட இஸ்ரேலின் தூயவர் பொருட்டும் அரசர்கள் உம்மை கண்டு எழுந்து நிற்பர். தலைவர்கள் உன் முன் தலை வணங்குவர். ஆண்டவர் கூறுவது இதுவே. தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள்.
பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித நாசியான்சஸ் கிரகோரியார் ஆற்றிய பிரசங்கம். ஞான ஸ்நானம். கிறிஸ்து ஒளியில் குளிக்கின்றார், நாமும் ஒளியில் குளிப்போமாக. கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறுகின்றார், நாமும் அவரோடு கீழிறங்கி சென்று அவரோடு எழுவோமாக. இயேசு நெருங்கும்போது அருளப்பர் ஞான ஸ்நானம் கொடுக்கின்றார். ஒருவேளை அவருக்கு ஞான ஸ்நானம் அளிப்பவரை புனிதப்படுத்த அவர் வரலாம். நிச்சயமாக பாவம் தோய்ந்த மனித இனத்தை தண்ணீரில் புதைத்திடவே அவர் வருகின்றார். நமக்காக ஆவலாய் நம் பொருட்டு யோர்தானை புனிதப்படுத்த அவர் வருகின்றார். ஆவியும் தசையுமானவர் ஆவியராலும் தண்ணீரினாலும் புது படைப்பை தொடங்க வருகின்றார். ஸ்நாபகர் எதிர்க்கின்றார், இயேசுவோ வலியுறுத்துகின்றார். அப்போது அருளப்பர் கூறுகின்றார், நானே உம்மால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். கதிரவனின் பிரசன்னத்தில் உள்ள விளக்கு அவரே, வார்த்தையின் பிரசன்னத்தில் உள்ள குரல் அவரே, மணமகனின் பிரசன்னத்தில் உள்ள நண்பர் அவரே, படைப்பிற்கெல்லாம் முதற் பேரானவரின் பிரசன்னத்தில் உள்ள பெண்ணிடம் பிறந்தவர்களில் தலை சிறந்தவர் அவரே, வயிற்றில் இருக்கும் போதே ஆராதிக்கப்பட்டவரின் பிரசன்னத்தில் உள்ள தாயின் வயிற்றில் துள்ளியவர் அவரே, ஏற்கனவே வந்து மீண்டும் வரப்போகிறவரின் பிரசன்னத்தில் உள்ள முன்னோடியும் எதிர்கால முன்னோடியும் அவரே. நானே உம்மால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இதோடு நாம் சேர்க்க வேண்டியது உமக்காகவும். ஏனெனில் அருளப்பர் இரத்தத்தில் ஞானஸ்நானம் பெற இருந்தார். ராயப்பரை போல் பாதங்களை கழுவுவதால் மட்டுமல்லாமல் முற்றிலும் தூய்மையாக கழுவப்படுகின்றார். இயேசு தண்ணீரினின்று எழுகின்றார், உலகமும் அவரோடு எழுகின்றது. கொழுந்துவிட்டு எரியும் வாளோடு உள்ள இன்பவனத்தை போன்ற விண்ணகத்தை ஆதாம் தனக்கும் தன் சந்ததிக்கும் மூட செய்தான். அவை இப்போது கிளிபட்டு திறக்கின்றன. ஆவியானவர் தமக்கு இணையானவரிடம் வருவது போல் வருகின்றார். அவரது இறை தலைமைக்கு சான்று பகர்கின்றார். அவர் புறப்பட்ட இடமான விண்ணகத்தினின்று ஒரு குரல் அவருக்கு சாட்சியம் பகர்கின்றது. முற்காலத்தில் வெள்ளத்தின் முடிவை அறிவித்த புறாவின் வடிவில் உடலோடு ஆவியானவர் இறங்குகின்றார். இவ்வாறு இறைவனோடு ஒன்றான உடலிற்கு மகத்துவத்தை அளிக்கின்றார். இன்று கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை நாம் கௌரவிப்போமாக. இவ்விழாவை புனிதத்தில் கொண்டாடுவோமாக. முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு தொடர்ந்து தூய்மைப்படுத்தப்படுவோமாக. மனிதரின் மனந்திரும்புதல் மற்றும் மீட்பை காட்டிலும் மேலாக எதுவும் இறைவனுக்கு மகிழ்ச்சி அளிப்பதில்லை. அவரது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வெளிப்பாடும் அவர்களுக்காகவே உள்ளது. மனித இனம் அனைத்திற்கும் ஒரு உயிருள்ள சக்தியாக, உலகில் சுடர்விடும் ஒளியாக நீங்கள் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். மாபெரும் ஒளியான கிறிஸ்துவிற்கு அருகே நீங்கள் நிற்கும்போது பிரகாசமான ஒளியாக நீங்கள் விளங்க வேண்டும். விண்ணகத்தின் ஒளியான அவரது மாட்சிமையில் நீங்கள் குளித்திடுவீர்களாக. தமத்திருத்துவத்தின் தூய்மையும் பிரகாசமும் நிறைந்த ஒளியை இன்னும் அதிகமாய் நீங்கள் சுவைத்திட வேண்டும். அதன் முழுமையை அல்லாமல் அதன் மகத்துவத்தின் ஒரு கீற்றையே இப்போது நீங்கள் பெற்றுள்ளீர்கள். நம் ஆண்டவரான கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஒரே இறைவனிடமிருந்து அது புறப்படுகின்றது. அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆயரான புனித நாசியான்சஸ் கிரகோரியார் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார்.
அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவைப் போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார், உலகம் முழுவதும் தூய்மை அடைகிறது. அவர் நமது பாவங்களின் கடனை தீர்க்கின்றார். நாம் அனைவரும் நீரினாலும் தூய ஆவியாராலும் தூய்மைப்படுத்தப்படுவோம். கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார், உலகம் முழுவதும் தூய்மையடைகிறது. அவர் நமது பாவங்களின் கடனை தீர்க்கின்றார். நாம் அனைவரும் நீரினாலும் தூய ஆவியாராலும் தூய்மைப்படுத்தப்படுவோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இரவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவன் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்பார் அனைவரும் பிடிந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையில் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார், உலகம் முழுவதும் தூய்மை அடைகிறது. அவர் நமது பாவங்களின் கடனை தீர்க்கின்றார். நாம் அனைவரும் நீரினாலும் தூய ஆவியாராலும் தூய்மைப்படுத்தப்படுவோம். கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார், உலகம் முழுவதும் தூய்மையடைகிறது. அவர் நமது பாவங்களின் கடனை தீர்க்கின்றார். நாம் அனைவரும் நீரினாலும் தூய ஆவியாராலும் தூய்மைப்படுத்தப்படுவோம். மன்றாட்டுகள். திருமுழுக்கு யோவான் கையால் திருமுழுக்கினை பெற தம்மையே தாழ்த்தி கொண்ட நம் மீட்பரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, நாங்கள் வாழ வேண்டிய முறையை நீர் எங்களுக்கு கற்பித்தீர். எங்களை எப்பொழுதும் ஒளிர்விக்க தயாராக இருக்கும் ஒளிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தொண்டரிடமிருந்து திருமுழுக்கு பெறும் அளவுக்கு நீர் உம்மை தாழ்த்தினீர். மீட்பின் பணியில் நாங்கள் பங்கு பெற்று எங்களையே பிறருக்காக கையளிக்க உதவியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். திருமுழுக்கு எங்களை தந்தையின் பிள்ளைகளாக்கியது. உம்மை தேடும் அனைவருக்கும் பிள்ளைகளாக்கும் தூய ஆவியாரை அளித்தருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். திருமுழுக்கினால் பாவ மன்னிப்பின் கதவை நீர் திறந்துவிட்டீர். புதிய வாழ்வு பற்றிய உமது நற்செய்திக்கு எங்களை உயிருள்ள பணியாளர்களாக மாற்றியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உமது திருமுழுக்கு எங்களுக்கு மூவொரு கடவுளை வெளிப்படுத்தியது. திருமுழுக்கினால் அரச குருத்துவத்தில் பங்கு பெற்றுள்ளோம் என்னும் உணர்வை கடவுளின் பிள்ளைகளாகிய எங்களில் புதுப்பித்தருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்து யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றபோது தூய ஆவி அவர் மேல் வந்தார். வானத்திலிருந்து என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று உம் குரல் பறைசாற்றியது. நீரினாலும் தூய ஆவியினாலும் சொந்தமாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம் அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.